இன்னைக்கு ஒரு நல்ல அனுபவத்தை நம்ம பார்க்க போறோம். நான் மகாபலிபுரம் அருகேயுள்ள ஒரு சிறிய கிராமத்துக்கு வந்திருக்கேன். சிட்டி வாழ்க்கையிலிருந்து கொஞ்ச நேரம் தப்பிச்சுக்கிட்டு வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு உணரணும் என்றுதான் வந்தேன். இங்கேயே வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா ஆனா ரொம்ப அழகா இருக்கு. மக்கள் ரொம்ப நல்லவங்க, பேசுறதுலயே ஒரு அன்பு தெரியும். பசுமை சூழலும் அமைதியும் நம்ம மனசுக்கே ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்குது. நண்பர் பாலன் தான் என்னை இந்த கிராமத்துக்கு அழைத்து வந்தார். அவருடைய உதவியால் தான் இங்க பலரை சந்திக்கவும் பேசிக்கொள்ளவும் முடிந்தது. இந்த ஊர் வந்து பட்டிக்காடு சார், ரொம்ப அழகா இருக்கும். இங்க எல்லாமே விவசாயம் தான். மக்கள் இந்த விவசாயத்தை அழகா பண்ணுவாங்க. இவங்களோட சாப்பாடு, கதைகள், வாழ்க்கை முறை எல்லாமே தனி அனுபவம். இந்த வீடியோ முழுக்க இந்த கிராமத்துல நடந்த என் அனுபவங்களை உங்களுக்காக பகிர்ந்திருக்கேன். வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். தாத்தா ஹலோ, உட்காருங்க உட்காருங்க, பெரியவர் உட்காருங்க. எவ்வளோ டீ? டீ எவ்வளோ குடிச்சீங்க? 10 ரூபாய். இது உங்க ஊரா? இந்த ஊர்ல தான் நீங்க பிறந்தீங்களா? என்ன படிச்சீங்க? எங்க படிச்சீங்க? நான் 5வது படிச்சேன். ஓகே. ஸ்கூல் எங்க இருக்கு? ஸ்கூல் தான் எங்க இருக்கு? அப்படியா? எல்லாம் வயசாயிடுச்சு. உங்களுக்கு வயசெல்லாம் ஒரு நம்பர் தான் சார். இப்போ நீங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறீங்க? 15-20 வயசு பையன் கூட உங்க மாதிரி ஆரோக்கியம் கிடையாது. அழகா படிக்கிறீங்க. நீங்க அழகா படிக்கிறீங்க, நடந்து போறீங்க. 73 வயசு ஆகுது. 73? ஓ, 73 மாதிரி தெரியலையே. தெரியல. எவ்வளவு டீ எவ்வளவு இங்க? 10 ரூபா சார். 10 ரூபாய். நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? கல்பாத்தில் வேலை செய்யணும். ரிட்டையர்ட் ஆகிட்டேன். கல்பாக்கம்ல. ஓ, அன்னூரில். இங்கிருந்து எவ்வளவு தூரம்? 5 கிலோமீட்டர். சைக்கிள்ல போவீங்களா? சைக்கிளே போய் வாங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. சும்மா அது ஒரு வில்லேஜ்ல எப்படி இருக்காங்க அதெல்லாம் பாக்குறாங்க. வாங்க வாங்க. இந்த அம்மா போட்டோ பிடிங்க. இந்த அம்மா நம்மள வந்த உடனே பார்த்த உடனே டீ வாங்குவாங்களோ வாங்க மாட்டாங்களோ பார்த்துட்டே இருந்தாங்க. கரெக்டும் பிடிங்க சார். இவர் பிஸ்கட் கேட்கிறாரு. ஒரு பிஸ்கட் கொடுமா. நீங்க டீ சாப்பிடலையா? சாப்பிட்டீங்களா? என்ன பீடி பிடிக்கிறீங்க? பால் பீடி அதே ஒன்று போட்டு கொடுத்து அது கொளுத்துனா தான் நல்லா இருக்குதா? வயிற்று பிடிச்ச அப்புறம் இருக்குமா? அது பழக்கமாயிடுச்சு. நீங்க பிடிக்க மாட்டீங்களா? நான் பிடிப்பேன் சார். எப்போது பிடிப்பேன். அடிக்கடி நான் பிடிப்பேன். அதை வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணிப்பாங்க. கரெக்டாமா? பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? அப்படியா? மகாபலிபுரத்துல முதல்ல வியாபாரம் பண்ணிருந்தாங்க. எந்த ஊர் நீங்க? மதுரையில பிறந்து வளர்ந்து இங்க வந்து சேர்ந்திருக்கேன். தம்பிக்கு எல்லா விவரமும் தெரியும். இல்லை, நீங்கள் பேசினாலும் நான் கண்டுபிடிச்சேன் நீங்கள் மதுரை தான்னுட்டு. அது காரணம் என்னென்னா, மதுரைக்கு ஒரு பெண்களுக்கே ஒரு சக்தி தனியாக. யார் இருந்தாலும் இல்லைன்னா சரி பார்த்துருவோம் வாங்க சொல்லிட்டு ஒரு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. தனியா இருக்கீங்களா? பையன் இருக்காயா? என்ன பண்றாரு பையன்? பையன் கல்பற்ற கல்லடிக்கிறாங்க. ஓ, சிற்பமா? ஓ, ஓகே ஓகே. இப்ப நீங்க வேணா போடலீங்களா? பத்தரைக்கு போறேன் செல்வம். அதுக்கு தான் இப்ப எல்லாம் ரெடி பண்ணி. இது அலுமினிய கடாய், இரும்பு கடாயா? இது வார்ப்பு கடாய். வார்ப்பு. ஏன்னா இது சூடு தாங்கும். அதுதான். எங்க மதுரையில எங்க நீங்க? இந்த பக்கம் பார்த்தா சிம்மக்கல், இந்த பக்கம் பார்த்தா அனுமார் கோயில் படித்தார நடுவுல. அங்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா தக்கா தெரு. அது ஃபுல்லாவே நான் சுற்றிருக்கேன். நான் சின்ன பிறந்து வந்தது அந்த இடம். அதனால எல்லா இடமும் தெரியும். இங்க கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்துட்டீங்க இந்த ஊர்? அங்கேயே தான் கல்யாணம் பண்ணி அங்கேயே தான் இருந்தேன். எங்க வீட்டுக்காரர் பிறந்தது இந்த ஊரு. அதனால அங்கேயே இருந்தேன். பசங்களை ஆகி போச்சு. அப்புறம் நான் இங்கே வந்துட்டோம் சொந்த ஊருக்கு. சொந்த ஊருக்கு வந்து இந்த வியாபாரம் பார்த்தா என் பிள்ளைகளை பூரா கரை சேர்த்து தான் தம்பிக்கு தெரியும். ஸ்கூல்ல வந்து எல்லாம் கடை போட்டுருப்பாங்க. முறுக்குலாம் இங்க விற்பாங்க. நான் அங்க வந்து இதுதான் வீடுங்களா? வீடு அங்கே இருக்குதெல்லாம். அது வந்து பிள்ளைங்க எல்லாம் இதாக இருக்குங்க. எதுக்கும் சொல்ல டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னு இவங்க தனியா வந்துட்டு கட்டி வச்சு எல்லா விஷயமும் தெரியும் தம்பிக்கு. நன்றிம்மா.
தைரியமா இருக்கிறீங்களே இந்த வயசுலயும். ஆமா அவங்க இந்த பாருங்க வயசுலயும் கடை தைரியமா சுட்டு இருக்காங்க. அதுல வருமானத்தை அவங்க பாத்துக்கிறாங்க. அதனால இப்ப இந்த அதான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், Customer. மதுரை பெண்கள் எல்லாம் ரொம்ப இங்க சிங்கமா பாருங்க இருக்காங்க. கஸ்டமர்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. வாங்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. வாங்கறதுக்கு ready-ஆ எப்போ இருக்காங்க. சீக்கிரம் போடுங்க வடைய. நீ எனக்கு தெரியும் சொல்லலாம். வரமா? போயிட்டாங்க. போலாமா? சார் இந்த ஊர் வந்து பட்டிக்காடு சார், ரொம்ப அழகா இருக்கும். இங்க எல்லாமே விவசாயம் தான் மக்கள். இந்த விவசாயத்தை அழகா பண்ணுவாங்க. 3 போகமும் இங்க விவசாயம் பண்ணி மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு இந்த ஊர்ல வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பிடிக்கும். மக்களும் வந்து அவ்வளோ அன்பா இருப்பாங்க. எந்த ஊர் சொன்னீங்க? இது பட்டிக்காடு சார், பட்டிக்காடு. ஓகே. கிணறுனா அந்த இதுல செவுர்ல வைப்பாங்க வேலை. அவன் சோறு வைக்காதனால மண்ணு சாஞ்சிருக்கு. அந்த சோறு வைக்கலன்னு வைங்களேன், மண்ணு சாயும். ஃபுல் எத்தனை மரம் இருக்கு பாருங்க, 1 2 3 நிறைய இருக்கு. இங்க மாம்பழம்லாம் பாருங்க, விதவிதமான மாம்பழம், ருமானி, ஒட்டு, அது போல கிளிமூக்கு, நிறைய மாம்பழங்க அழகா வச்சு அவங்க அந்த மரத்துல இருந்து நிறைய கொட்டி அந்த மாம்பழத்தை சாப்பிட்றாங்க. நாங்க கூட வந்து இப்போ எல்லாரும் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இது மாம்பழம் சீசனு, ரொம்ப நல்லா இருக்கு. இது மகாபலிபுரத்துல இருந்து எவ்வளவு தூரம் சார்? இங்க இருந்து ஒரு கரெக்டா 15 கிலோமீட்டருங்க. எங்க இருந்து? மாமல்லபுரத்துல இருந்து 15 கிலோமீட்டரு. அது பக்கம் தான் இருக்கு. கனிம வளம், விவசாயம் நிறைய இருக்கு. இங்கெல்லாம் திருட மாட்டாங்க, எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஷேரிங் பண்ணுவாங்க. எதுவுமே இல்லாம பண்ட மாற்ற மாதிரி இப்ப இருக்கிற ஆடுகள் அந்த தண்ணி வச்சு ரொம்ப நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல் சார். நீங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டா இருந்தது. நீங்க என்ன சொன்னீங்க? பட்டிக்காடுன்னு சொன்னீங்க. பட் இட் இஸ் எக்ஸலண்ட். சிவாஜி கணேசன் ஜெயலலிதா நடிச்ச பட்டிக்காடா பட்டினம் மாதிரி ஒரு பாட்டு, ஒரு இது இருந்து ஃபீல் இருந்து. சார் மகாபலிபுரம் எப்படி போனா? மகாபலிபுரம் எப்படி போனா? ஸ்ட்ரெயிட் கார் ரோடே போயிட்டா கோயில் வரும் பாருங்க, அம்மன் கோயில். என்ன பஸ் ஸ்டாண்ட் போயிடுங்க. இங்கே ஸ்ட்ரைட்டாக புளியூர் பஸ் ஸ்டாண்ட் போயிடும். புளியூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரைட்டில் திரும்புங்க. ரைட்டில் திரும்ப பெட்ரோல் பண்ணுறது அந்த ஸ்ட்ரெயிட் ரைட்டு. அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர். நன்றி. இந்த பைக் பின்னாடி போங்க. மெயின் ரோடு இதுதானே வரும்? மெயின் ரோடு. ஆமாம் ஆமாம். சரி. யூடியூப் சேனல் இல்லை சார். ஏன் சார்? ஏன்னா யூடியூப் சேனல் அலோடு கிடையாது சார். அப்படியா? ஆமாம், பர்மிஷன் வாங்கணும். அதெல்லாம் யார்கிட்ட வாங்கணும்? ஆர்கிளாபி சர்வே இந்தியா. ஓ